படிக்கிற காலத்திலேயே உன்னை பார்க்க சகிக்காது. அதுலயும் மாயவரத்திலேயே உன்னை எவனுக்குமே பிடிக்காது. உன்னை போய் ஒரு ஃபிகர்னு நினைச்சு உன் பின்னாடியே நான் சுத்தி இருக்கிறேனே. அதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். நான் தான் ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன்ல. ஆமா, கிழிச்சேன், சும்மா இரு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? என்ன முடிவு? இருங்க சொல்றேன். நீ இருக்கிற சென்னையில இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ஏய் ஏய் மூடுங்கடி. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அது இல்ல பண்டு, இவன் பைத்தியமா இருந்தப்போ உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். இப்ப தெளிஞ்ச உடனே உன்னை ஒரு பொம்பளையா கூட மதிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப கேவலப்படுத்திட்டான். ஏய் ஏய் அவன் கேவலப்படுத்தலடி, இப்போ நீ கேவலப்படுத்த. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்ப நான் கிளம்புறேன். பட் ஒன் கைண்ட்லி ரெக்வெஸ்ட். என்ன? இந்த பொண்ணு கழுத்து ஃப்ரீயா தானே இருக்கு. இந்த தாலியை நான் அங்க யூஸ் பண்ணிக்குவா? தேடாதீங்க. கழுத்துல தாலி கட்டணும். காலெல்லாம் கெஞ்சுதடி. குழந்தை பாடும் தாலாட்டி. நீ நிப்பாட்டு. பேரை ஏமா சொல்ற? நிறுத்துனா நிறுத்த போறேன். அப்பா, எப்படியோ இந்த பய கிட்டது நம்ம தப்பிச்சாச்சு. குரங்கு பய ஒழிஞ்சா. ஆமா, முதல்ல ஒன்ன உதைக்கணும்டி பாண்டு. ஏண்டா இந்த சுப்பாராவு என் பொண்ணை என் தம்பி அப்பாராவ் கடத்திருப்பான்னு சொல்றான். அப்பாராவ் கிட்ட நீ சுப்பாராவ் பொண்ணை கடத்தினியான்னு கேட்டா, இந்த சுப்பாராவ் பொண்ணு அப்பாராவ் பொண்ணு மாதிரி தானே, அப்புறம் எப்படி இந்த அப்பாராவ் சுப்பாராவ் பொண்ணை கடத்துவான்னு நம்ம கிட்டே கேள்விக்கிறான். சுப்பாராவும் நல்லவனா இருக்கான், அப்பாராவும் நல்லவனா இருக்கான். சுப்பாராவை நம்பி அப்பாராவை சந்தேகப்பட முடியல, அப்பாராவை நம்பி சுப்பாராவ் கேஸ விட முடியல. இந்த அப்பாராவும் சுப்பாராவும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்களடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. நான் என்ன புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா டியூட்டி நேரத்தை தூங்கிட்டு இருக்கியா? பாஸ், நானும் யோசிச்சுதான் பாஸ் இருந்தேன். என்ன யோசிச்ச? நானும் யோசிச்சு எங்க ஹவுஸ் ஓனரு ஒரு 300 ரூபா வாடகை ஏத்திட்டாரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏத்துறாரு. அதே வீடு தான், அதே வசதி தான், ஆனா வாடகை மட்டும் ஏத்தினே இருக்கிறாரு. கவர்மெண்ட் கரண்ட் பில்லை ஏத்தனா அதுக்கு போட்டியா இவர் டபுளா வாடகை ஏத்துறாரு. இப்படி ஹவுஸ் ஓனர்கள் டார்ச்சர்னால பல்லாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க பாஸ். கொள்ள அடிச்சா கொள்ளக்காரன்னு சொல்றோம், அதே தான் இவங்களும் செய்யறாங்க. ஆனா ஹவுஸ் ஓனர் சொல்றோம். என்ன பாஸ் லாஜிக் இது? இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த யாருமே இல்லையா? எந்த சட்டத்துக்குள்ளும் இவங்க வரவே மாட்டாங்களா? ஒரு பக்கம் வாடகை பிரச்சனைனா இன்னொரு பக்கம் விலைவாசி பிரச்சனை. என்ன மாதிரி ஏழை நடத்துற மக்கள்லாம் எப்படி பாஸ் வாழ முடியும் சொல்லுங்க? எதுக்கு பாஸ் மறுபடியும் அடிக்கிறீங்க? என்னடே நம்ம பிரச்சனை யோசிக்கிறானா நாட்டு பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்க மாடையா? ஐயோ பாஸ், நான் என் வீட்டு பிரச்சனை தான் ஆரம்பிச்சேன், ஆனா அதுல நாட்டு பிரச்சனை வந்து மிக்ஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஏய், நீ எப்ப பாரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்க. நீ சொல்லாம என்ன மாதிரி ஏழையா இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏழையா? ஏண்டா டேய் டேய், உனக்கு சம்பளம் கொடுத்தாலும் பஞ்ச பாட்டு பாடுற, கொடுக்கலனாலும் பஞ்ச பாட்டு பாடுற. ஆமா, பொல்லாத சம்பளம் கொடுத்துட்டாலும் நீங்க அப்படியே கொடுத்தாலும் எனக்கு 15 நாளைக்கு மேல தாங்க மாட்டேது பாஸ். எப்படி தாங்கும்? நீ சம்பளத்தை சிக்கனமா செலவு பண்ணும், ஆனா நீ கண்ணை குருடாக்குற மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிற, அதுலயே பாதி காசு அழிச்சிடுற பாஸ். ஆமா பாஸ், ஏன் பேச மாட்டீங்க? இதெல்லாம் கௌரவம் பாஸ். கௌரவம் இல்லடா, போலி கௌரவம். நம்ம தகுதி திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். நீ எல்லாம் கார்பரேஷன் தண்ணிய வாட்டர் பாட்டில புடிச்சு வச்சுட்டு சீன் காட்டுற ஆள் பாஸ். இந்த மாதிரி அனாவசியமா பேசாதீங்க. என்னடா அனாவசியமா பேசுற? என்ன அனாவசியமா பேசுற? நீ எல்லாம் விசுவாசம் இல்லாதவன்டா, செய்யற தொழில் நேர்மை இல்லாதவன்.
மீட்டருக்கு மேல 10 ரூபா கொடுத்தா எழுந்து ஓடிடுவில்ல. உன்னை கூட வச்சது ஏன் தப்புடா, ஏன் தப்பு. கிளம்பு 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 போ. கிளம்பவா? ஆமா கிளம்பு கிளம்பு போ போ. ஒரு உண்மையான மனுஷனுக்கு இதான் மரியாதையா? டேய் நீ உண்மையான மனுஷன் சொன்னா ஓ நாக்கே உன்னை நம்பாதுடா. போ இனியும் உனக்கு வேலை இல்ல, போ போ போ. முடிவாதான் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா, இடத்த காலி பண்ற போடா. போறேன் பாஸ் போறேன். நீங்க என்ன மட்டும் வெளில அனுப்பல, உண்மையான ஊழியனை வெளில அனுப்புறீங்க, ஒரு திறமைசாலி வெளில அனுப்புறீங்க, ஒரு வருங்கால ஜேம்ஸ் பாண்ட வெளில அனுப்புறீங்க. அப்படியா? ஏய் ஏந்திரு ஏந்திரு. என்னடா போடான கதை பேசிட்டு இருக்க? கதையா? போடா வெளிய. உண்மை சொன்னா கதைன்றீங்களா? ஏய் ரொம்ப பில்டப் பண்ணாத, கிளம்பு போ. நீ இந்த இடத்த விட்டு போனா பாஸ் எங்கிட்ட பிச்சு தான் எடுப்ப, அது எனக்கு தெரியும். போடா போ 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 போ. பாருங்க பாஸ் பாருங்க, என்ன பாக்க? உங்களை விட பெரிய டிடெக்டிவ் ஆபீசர் ஆகி பேரும் புகழும் வாங்கி உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன். ஐயோ அப்ப பாருங்க. அப்படி மட்டும் நடக்கல, என் பேரு சிலபஸ் இல்ல. உன் பேர் கொலம்பஸ், அதுவே உனக்கு உருப்படியா சொல்ல தரல. நீ சாதிக்க போறியா? ஏய் வாடா வாடா வெளிய வாடா வாடா. ஏய் இதே எதுக்குடா எடுத்துட்டு போற? அது நான் பெரிய டிடெக்டிவ் ஆபீசர் ஆகி ஆபீஸ் போட்டேன்னா உங்க போட்டோ மாட்டி மாலை போடுவேன். எது? பொட்டும் வைப்பேன். ஏய் 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 ஓனல அடி அடி சர்பா. ஓரா ஓரா ஓரா. பாஸ் பாஸ். இவனை வச்சுட்டா நம்ம பொழப்பு கட்டு போடுற. வீடு சிறுசா இருந்தா குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்கு, பெருசா இருந்தா சுத்தம் பண்ண கஷ்டமா இருக்கு. இந்த அத்தை கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணால எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கு. நான் ஒருத்தியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்கு. இதோ வரேன் வரேன் வந்து இன்னைக்கு கதவு லாக்கா இருக்கிறது மறந்துட்டு. அப்பா அத்தை 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 கொஞ்சம் மாத்து மதிக்குதா பாரு. காலைல எழுந்து வீட்டை ஒட்டடை அடைக்கணும், சுத்தம் பண்ணணும், வாய்க்கிழி வக்கணும் எத்தனை சொல்லிச்சு. இப்ப வேணும்னு இவ்வளவு நேரம் பப்பர பேன் தூங்கிட்டு இருக்கு. அத்தை இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? அத்தை அத்தை கதவை திறங்க அத்தை. இது யாருன்னு தெரியலையே. வீட்டு வேலை செய்யறதுல இருந்து வரவங்களுக்கு பதில் சொல்றது எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. என் தலை எழுத்து. ஐயோ இதுவா தொடப்பு கட்டை? என்னது? கையில இருக்க தொடப்ப கட்டையே சொன்னேன். நீயா? என்னடி நீ யாரு இவ்வளவு கேவலமா கேக்குற? உனக்கு மான மரியாதை போட்டு அப்படியே கொஞ்சம் கௌரவம் பண்ணிட்டு நீ யாரு கேட்கவா? காலங்காத்தால எதுக்கு வந்த? ஏ கௌசல்யா, இந்த ஓசி மாமி காத்து மாதிரி காலை மாலைன்னு எனக்கு எந்த வேலையும் கிடையாது. எனி டைம் நான் வருவேன். உன் பிஞ்சு போன மூஞ்சிக்கு பஞ்சு டைலாக் வேறயா? அடச்சி எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ரொம்ப தான் சிலுத்துக்காதரி. இந்தா நியூஸ் பேப்பர். என்ன வீடு விட போய் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டியா? நோ, இது உங்க வீட்டு பேப்பர், பட் நேத்தி பேப்பர். இத வச்சுண்டு இன்னை பேப்பர் கொடு. எதுக்கு? நியூஸ் பேப்பர் எதுக்குன்னு கேட்பாங்க. போத்திண்டு படுக்கவா? படிக்க தாண்டி. நீ பேப்பர் படிச்சு என்னத்தை கிழிக்க போற? ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்க போறேன். ஆமா, நீங்களும் தான் தினமும் பேப்பர் வாங்குறேன். மாமியார் மருமகளை பேப்பரை படிச்சு என்னத்தை பண்ண போறேன்? MBBS எக்ஸாம் எழுத போறோம். மூஞ்ச பாரு. இன்னொரு தடவை ஏதாவது ஓசிக்கிட்டு வந்தா இந்த தொடப்ப கட்டில மூஞ்சி பேர்த்து எடுத்துறேன். ஏய், புது தொடப்பம் நல்லதா போச்சு. குர்ரி, நான் வாங்கலாம்னு குடுக்குறேன். நல்லா வாங்கிக்கோ. நீ ஏதோ கோபத்துல இருக்க நினைக்கிறேன். நான் பண்டகிட்டே டீல் பண்ணிக்கிறேன். அவங்க இன்னும் எந்திரிக்கல. நான் விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு இன்னும் எழுந்திருக்கலையா? அவ கையால காஃபி வாங்கி குடிக்கலாம்னு நினைச்சேன். அந்த ஆசையில மண்ணலி போட்டுட்டியடி.
பண்டு ஏய் அவங்கதான் எந்திரிக்கல. ஆ, என்னடி இது வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு? சுத்தம் பண்ண. ஏண்டி சுத்தம் பண்ண சுத்தமா இருக்கும், இப்படி குப்பை தொட்டி கவுத்து போட்டு வச்சிருக்க? அதுவா மாமி, குப்பை தொட்டி அப்படி கவுத்து போட்டு வச்சா நிறைய பேர் ஓசி தருவாங்கன்னு சொன்னாங்க, அதான் கவுத்து போட்டு வச்சேன். அப்படியா? நான் இப்ப என் காத்துக்கு போய் குப்பை தொட்டில கவுத்து போட்டு வந்துடுறேன். நீ ஏன் ஒரு குப்பை தொட்டி மவளைக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னையே கவுத்து போட்டுருவேன். கௌசல்யா நான் தான் தெரியறது. இவ்வளவு பக்கத்துல இருக்கனே தெரியாம இருக்குமா? வாய்க்கு வாய் பேசாதடி. வேணா நம்ம கைக்கு கைக்கு பேசிக்கலாமா? வரியா? நான் உன் கையில வர நீ தொடப்பத்தை வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் கோவை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுட்டேன்டி. என்னைக்கோ ஒரு நாள் வேலை செஞ்சா இப்படித்தான் இருக்கும். ஆமா, மத்த நாள் நீ தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாசலுக்கு மரவாசல் பண்ணிட்டு போறியா? இந்த பாரு உத வாங்காம இருடி. உன் ஃபீலிங் என்னன்னு எனக்கு இப்ப புரியுது. தனியா கடந்து நீ ஏண்டி தவிக்கிற? உன் மாமியார் வச்சுக்க வேண்டியதானே துணைக்கு. எங்க மாமியார் கூட வச்சுக்கிறது துணைக்கு இல்ல வேணைக்கு. இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னது அவங்கதான் மாமி. இப்ப எந்திரிக்காம வேம்புக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஏண்டி அவ தூங்கினா நீ விட்டுறதா? போய் எழுப்ப வேண்டியது தானே? ஐயோ, நிறைய தடவை எழுப்பி பாத்துட்டேன் மாமி. தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது, அவங்க நடிக்கிறாங்க. ஓ அப்படியா? வாடி நான் எழுப்புறேன். பண்டு பண்டு மண்டு மண்டு, காலைல இருந்து காட்டு கதல் கத்துட்டேன், ஏன் சவுண்டுக்கே எந்திரிக்கல? நீ கூப்பிட்டோன்னு எந்திரிப்பாங்களா? பண்டு 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 எழுந்திரி. பண்டு என்ன சத்தம் இங்க ஒரு கேக்குது? காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? பண்டு பண்டு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணு இல்ல மாதவா, உங்க அம்மாவை நாங்க எழுப்புறோம். அம்மாவை எழுப்புறீங்களா? நீங்க கத்துறத பார்த்தா ஊரே எழுப்புற மாதிரி இருக்கு. சத்தம் கேட்டு வரை கேக்குது தெரியுமா? உங்க அம்மா அப்படி கத்த வைக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டை நான் ஒருத்தையே எப்படி சுத்தம் பண்ண முடியும்? உங்க அம்மா வந்து கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணலாம்ல? பாருங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வேணும்னே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படிதான் கத்தி கூச்சல் போடுவீங்க? சரி என்ன பண்றது மாதவா, இவ்ளோ கத்தி கூப்பிட்டோம் உங்க அம்மா எழுந்திருக்கலையே. மாமி உனக்கு இங்க என்ன வேலை? நியூஸ் பேப்பர் வாங்க வந்திருக்கேன். வந்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டு கௌசல்யா, உன்னால முடிஞ்ச வேலை செய், எல்லாம் எடுத்து வச்சு வேற வேலை பாரு. நீ சத்தம் போட்டு அவங்க எழுப்புவ, அப்புறம் அவங்க எழுந்து சத்தம் போடுவாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுவீங்க. இன்னைக்கு பொழுது விளங்குற மாதிரி தான் பாரு. அவங்க பாட்டு தூங்கட்டும், நீ இப்போ டிஃபன் ரெடி பண்ணு, எனக்கு டைம் ஆகுது. மாமி நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. அது இல்ல ஓடுங்க, போங்க போங்க. இல்ல மாதவா, நொல்ல மாதவன் இழுக்குது. நீ என்ன இங்க இருக்கிற? அவங்க தூங்குறாங்களா, இவ எழுப்புறாளாம். அடிச்சு சண்டை போடுறதுக்கு இப்படி ஒரு சாக்கு வரும் உனக்கு? போய் ரெடி பண்ணி காலம் காத்தால ஆரம்பிச்சிடறாங்க. அம்மாவை எழுப்பினோடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடும். தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். ஹாய், நீ ஏன்டா அங்க நிக்கிற? சாரி மேடம். இப்போ உள்ள ஏன்டா வந்த? அங்க நின்னா திட்டுறீங்களா? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு பெருசா சவால்லாம் விட்டு போனியா? அப்புறம் என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்த? என் சொந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் மேடம். என்ன என்கிட்டயே ஜோக்கா ஜோக்கா ஜோக்கா? பரவாயில்லையே மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். இந்த கொலம்பஸ் யாரு? உங்க வீட்டு நாய். உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன். டேய், எந்த நாயிட உப்பு தின்னு வளர்ந்துச்சு? அதெல்லாம் பழைய டயலாக் மேடம், அதெல்லாம் மாற்றக்கூடாது, அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். உப்புன்னு சொல்றது நன்றிக்கு உதாரணமா சொல்றது மேடம். ஆனா அத நீ வாயில சொல்லக்கூடாதுடா, ஏன்னா நீ நன்றி கெட்டவன், துரோகி. இவ்வளவு நாளா என் வீட்டுக்காரர்கிட்ட வேலை செஞ்சுட்டு அவரையே திமிரா எதிர்த்து பேசிருக்க. அது சார் கொஞ்சம் ஓவரா திட்டினாரு, நானும் அதான் கோபத்துல திட்டேன். அதுக்கு மன்னிப்புக்காக தான் வந்தேன் மேடம். என்கிட்டயா பேசுன? யார்கிட்ட பேசுனியோ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அது முடியாது மேடம். என்னை பார்த்தாவே சார் துரத்து அடிக்க வராரு மேடம். நீங்க தான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்னை மறுபடியும் வேலை சேர்த்து விடணும் மேடம். எதுக்கு? அவர் என்ன உதைக்கிறதுக்கா? உன் பேச்சு எடுத்தாலே அவர் டென்ஷன் ஆயிடுறாரா? கிளம்பு மேடம். கிளம்புனா
நீங்களே இப்படி சொல்லிட்டா ஆ? நான் எங்க போவேன் மேடம்? எப்படி பொழைப்பேன்? ஏய் உனக்கு பழைக்க நாங்களா சொல்லி தரணும். நீ பேசியே ஆளை கவுக்குறோம்னாச்சே. எவனாவது இழிச்ச வாயிருப்பான், அவங்கிட்ட போய் பேசி ஆளை கவுத்து வாழ்க்கைய ஓட்டு. என்ன பண்றான் இவன்? மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி? ஹலோ கதவு, அவன் தான் மன்னிப்பு கேக்குறான்ல, மன்னிச்சு விட்டுரு. இல்லைன்னா உன் கையோட பேத்தி எடுத்துருவான். ஐயா நான் அதுகிட்ட கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டேன். மன்னிக்க மாட்டேன்டா. மேடம் ம் சாரே பரவாயில்ல போல இருக்க, நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. தெரியுதுல்ல, அப்புறத்துக்கு இங்க நிக்கிற பா. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். சரி இங்க நிக்காத, வாசலுக்கு போ. மேடம் நான் மாடுலேஷனை மாத்த சொல்ல, உங்க மனசை மாத்திக்கோங்க. எனக்கு மன்னிப்பு கொடுங்க, இந்த அபலனுக்கு மறுவாழ்வு கொடுங்க. அடச்சே, தப்பு தப்பா டைலாக் பேசுற, போடா இங்க இருந்து. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவேதான். சரி நீங்க மன்னிக்க வேணாம். ஆ சரி நீங்க பண்றே பாய் மேடத்தை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட பேசி என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். அதுவே ஒரு பிரச்சனை, அதுக்கிட்ட உன் பிரச்சனையை டீல் பண்ண போறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய மனுஷி, பரந்த உள்ளம் கொண்டவங்க. எனக்காக அவங்க சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போதும் போதும், ஓவரா ஜால் அடிக்காத, கொஞ்சம் நிறுத்து. இது பாருங்க, நான் ஜாலரா அடிக்கிறேன் இல்ல குட்டிக்காரன் அடிக்கிறேன், அது ஏன் இஷ்டம். நான் அவங்ககிட்டயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேடம் மேடம் கொலம்பஸ் அவங்க இன்னும் எந்திரிக்கல. எந்திரிக்கலையா? ஆ இவ்வளவு நேரமாவா? என்ன மேடம், ஒருவேளை அவங்க விடில நினைச்சு ஓவரா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எழுப்பிருக்க வேண்டியதானே? காலையில இருந்து எழுப்பி பார்த்துட்டேன், அவங்க எந்திரிக்கவே இல்ல. ஐயோ ஏண்டா ஐயோ? எழுந்திருக்கவே இல்லைன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. தூக்கத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன ஆயிருக்கும்? என்ன வேணா ஆயிருக்கும். ஜுரம் வந்திருக்கலாம், மயக்கம் வந்திருக்கலாம், இல்ல ஜன்னி வந்திருக்கலாம். வயசானவங்கள எது வேணா ஆயிருக்கலாம்ல. இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. நீங்க எதான் யோசிச்சுங்க கரெக்டா? இல்ல என்ன முறைக்கிறது இப்ப வேலை இல்ல. வாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம். ஆமாடா, முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம். இப்படி மூட்டை நான் எப்படி பாப்பேன்? ஐயோ சி, என்ன கதவு திறந்திருக்கு? எங்க மேடம் ஆளைய காணோம்? அதான் தெரியல. அதான் தெரியலையா? உள்ளதான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்படிதான் நினைச்சு நானும் காலைல இருந்து கதவை தட்டிட்டு இருந்தேன். ஆளே இல்லாத ரூம் கதவை தட்டி இருந்தீங்களா நீங்க? அட போங்க மேடம், உங்களால நான் வேற டென்ஷன் ஆயிட்டேன். ஹேய், அதான் அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என் வேலை மேடம். அதான் வயல் நீங்க உழ வச்சுக்கல, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. போ மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். இப்ப நீ போறியா இல்ல வீடு பூந்து திருட வந்தான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? சரி, ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு அவமானமா? தேவையில்ல மேடம். இனிமேல் உங்க சவகாசமே வேண்டாம். இனிமேல் இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். நான் வரேன். இப்பதான் வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் வரேன்னு சொல்றேன். இல்ல போயிட்டு வரேன்னு சொன்னேன். அப்போ இப்ப போயிட்டு அப்புறமா வருவியா? ஐயோ போறேன் மேடம், போறேன். போ போ போ. இரு, எங்க சவகாச தேவையில்லைன்னு சொன்னேன். எங்க வீட்டு பக்கெட் மட்டும் உனக்கு தேவையா? பெரிய பக்கெட் தங்கத்துல செஞ்சிருக்குது. இவ்ளோ திமிர் பாத்தியா அவனுக்கு? போடா போ, கூடிய சீக்கிரமே எங்ககிட்ட நீ வருவ. ஆமா, இந்த அத்தை எங்க போனாங்க? எப்ப எந்திரிச்சாங்க, எப்ப கிளம்புனாங்கன்னு தெரியலையே. நமக்கு தெரியாம ஏதாவது ஆக்ஷன்ல இறங்கிருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும், என்னன்னு கண்டுபிடிப்போம். கௌசல்யாவா கொக்கா? இந்த அத்தை எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. காலைல எப்ப எந்திரிச்சு எங்க போச்சு என்னதான் பண்ணுச்சுன்னு தெரியல. கடவுளே வந்து காரி துப்புனாலும் விடிய காலைல கோயிலுக்கு போற பழக்கமும் கிடையாது, வாக்கிங் போற பழக்கம் கிடையவே கிடையாது. சாப்பாட்டு நேரம் ஆச்சு, இன்னும் அவங்கள ஆள காணுமே. அவங்களோட திட்டம் என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. இருந்தா அவங்க கூட பேசுறோம், இல்லன்னா அவங்கள பத்தியே பேசுறோம். நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சே. போன் பண்றது கண்டிப்பா அத்தையா தான் இருக்கும். சொல்லுங்க அத்தை. நான் கமலா பேசுறேம்மா. ஏத்த
உங்க பேரை கமலான்னு மாத்தி வச்சுக்கிட்டீங்களா? ஹலோ, நான் பேரை மாத்தல, நீதான் ஆளை மாத்துற.